எழும்பூரில் கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன் பழனி, இந்த போராட்ட சம்பவம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கைது சம்பவம் குறித்து சொல்லுங்கள். சென்னை புறநகர் பகுதியில் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என தொடர் போராட்டங்களாக 5 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக 155 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த தூய்மை பணியாளர் போராட்டமானது இன்று 156வது நாளாக சென்னை இந்த எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி தொடர்ந்து இந்த போராட்டங்களை எதிர்கொண்டனர். குறிப்பாக தனியார் நிறுவனத்தின் கீழ் எங்களுக்கு பணி வழங்க வேண்டாம், மாநகராட்சி பணியின் கீழ் வழங்க வேண்டும் என அடிப்படைகளை கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது இந்த போராட்டமானது கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு கட்டமாக தான் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த சாக்கடைக்குள் இறங்கி தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர். உடனடியாக மாநகராட்சியின் கீழ் பணி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கும் விதமாக இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற நிலையில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்யும், மேலும் இன்னும் 200க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் 500 பேரையும் போலீசார் கைது நடவடிக்கையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சாக்கடைக்குள் இறங்கி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்களை காப்பாற்றும் விதமாக இந்த தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான முறையில் அவர்களை மீட்டெடுத்து மேலும் அவர்களுக்கு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டு மேலும் அவர்கள் இந்த அரசு பேருந்து மூலம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பல்வேறு சமுதாய நலக்கூடம் மற்றும் இந்த தனியார் மண்டபங்களில் அடைத்து வைக்கும் பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 155 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று 156வது நாளாக இந்த போராட்டம் கழிவுக்குள் இறங்கி, அதாவது நாங்கள் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணிதான் மேற்கொண்டு வருகிறோம், அதுபோன்ற அந்த கழிவுகளிலே நாங்கள் இறங்கி நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்வோம் என அந்த சாக்கடை கழிவுகளை கையில் ஏந்தியவாறு இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக போலீசாரும் கைது செய்வதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜ்பாணி, கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள். இது குறித்த முழுமையான விவரங்களையும் அந்த காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன் பழனி.